வணக்கம் மகளே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்னொரு ஒபிஷியலான வெற்றி, அதை நடத்தினவர்களை அந்த டைட்டில கொடுத்து அந்த வெற்றியை அறிவித்திருக்கார்கள். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த 2024ஆம் ஆண்டு அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஆண்டு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் அவங்களுடைய வெற்றி டைட்டில் அவங்கள்ட்ட ஒன்றிருக்கு, இனிமேலும் வர இருக்கு. அது பற்றி ஒரு அப்டேட் ஒன்று, சரிங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கவின் அவர்கள் அண்ட் பிரதீப் அண்ணா அவர்கள் அவங்களுடைய சினிமா பயணங்கள், சில படங்களில் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சில டோக்குகள். அதை பற்றியும் ஒரு பார்வை ஒன்று பார்த்துருவோம், சரிங்களா? இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, சரிங்களா? ரைசிங் ஸ்டார் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படி என்பதை செயல் மூலம் பண்ணி காமித்து கொண்டு இருக்கின்றவர் அர்ச்சனா மேம் அவர்கள். புருஷ்லி அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க, சரிங்களா? நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னவோ, அதாவது 1000 கலை தெரிந்தவனை விட ஒரு கலை, அதை ஒரு அடி, அதாவது அந்த கராத்தேல ஒரு அடியை பிராக்டிஸ் பண்ணுவனை பார்த்து தான் நான் பயப்படுவேன். 1000 கலைகளை தெரிஞ்சவனை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதோன்னு சொல்லியிருப்பாங்க. அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய கனவு ஒரு ஹீரோயின் ஆகணும். அப்போ அவங்க அந்த ஹீரோயின் ஆகணும் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமா? ஏன்னா இப்போ வாரிசு, இப்போ சினிமாவில் இருக்கிற ஒரு வாரிசோட குடும்பத்தில் நம்ம பிறந்திருந்தோம்னா நம்ம அப்பா இல்லை அம்மா பெரிய ஆக்டர் இல்லை பெரிய டைரக்டர் இல்லை பெரிய மியூசிக் டைரக்டர் இல்லை பெரிய தயாரிப்பாளராக இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக சான்ஸ் கிடைக்கும், நடிச்சிடலாம். ஆனால் நம்ம சம்மந்தமே இல்லை, நம்ம அப்பா இன்ஜினியர், டாக்டர், டீச்சர், ப்ரொஃபஸர், இப்படியான ஃபீல்டில் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கக்குள்ள நம்ம சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும், டெடிகேட்டட் பண்ணணும், பேஷனாக இருக்கணும். அப்போ அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த கனவை அவங்க அடைவதற்கு அவங்க போன பாதைகள் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லை. இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் யங் ஜெனரேஷன், சரிங்களா? இளைய தலைமுறைக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு இலக்கை அடையணும்னா அதை எப்படி பயணிக்கணும் அப்படி என்பதை அவங்களுடைய வாழ்க்கை மூலமே காமித்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிக் பாஸ் 7 தமிழ், அதோட டைட்டில் 19 கோடி மக்களோட ஆதரவோட ஓட்டோட, இது வரைக்குமே எந்த சவுத் பிக் பாஸ்லையுமே ஒரு போட்டியாளருக்கு 19 கோடி வரையில அர்ச்சனா மேம் அவர்களுக்கு மட்டும் வந்துச்சு. வைல்ட் கார்டு என்ட்ரி எந்த போட்டியாளர்களும் இந்தியாவில் நடந்த 100 நாள் பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ணல, அர்ச்சனா மேம் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க. இப்படி டைட்டில சும்மா அடிக்கல, பல சாதனைகளை படைத்து பல சாதனைகளை முறியடித்து அர்ச்சனா மேம் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க. இது ஜனவரி மாதம். இப்போ பிப்ரவரி மாதம் என்ன அப்படின்னா சீசன் 5 ட்ரீம் கிரஷ் சீசன் 5 இது வரைக்கும் இது 5வது சீசன். இதற்கு முதல் சீசன்ல அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைச்சது போல யாருக்குமே ஓட் கிடைக்கல. கிட்டத்தட்ட 46 லட்சம் 47 லட்சம் மட்டும் வைக்கலாம் ரவுண்டா, 47 லட்சம் ஓட்டு கிடைத்து சிங்கிள் ஹேண்ட்லி அகைன் வின் பண்ணியிருக்காங்க. அதை ஒஃபிஷியலா அதை நடத்தி அவர்களை இந்த ரிசல்ட்டை போட்டிருக்காங்க. ரீம் கிரஷ் ஆஃப் 2024 அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு. இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ கலாட்டா அப்படின்றவங்க ஒரு பெரியது ஒரு இது, இப்போ வருடம் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் வைக்கிறவங்க. மேபி அது நடக்கக்குள்ள இப்படியான அவார்டை கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர், பிப்ரவரி மாதம் சம்பவம் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்தது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அர்ச்சனா மேம் அவருடைய ஆல்பம், சரிங்களா? இன்னும் அர்ச்சனா மேமோட அந்த பாடலுக்கு இப்போ நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்களுடைய காஸ்டியூம் அதுலேயே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 5-6 காஸ்டியூமில் டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைலில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த டெடிகேஷன் லெவலில் பார்க்கவே தெரியுது. அவங்க தான் பாடகி, அவங்க தான் ஆக்ட்ரஸ். சி இஸ் வேற லெவல் மக்களே, சரிங்களா? இப்படி மார்ச் மாதம் அந்த பாடல் கண்டிப்பாக அதுவும் மில்லியன் வியூ அடிக்கும், வேற லெவலில் ரெக்கார்ட் வைக்கிறோம், சரிங்களா? அப்புறம் அங்கால ஏப்ரல் அப்படின்னு இந்த 2024ஆம் ஆண்டே அர்ச்சனா மேம் அவர்கள் ரைசிங் ஸ்டார் அர்ச்சனா அவர்களுடைய ஆண்டு அப்படின்ற மாதிரி மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. செப்டம்பர்ல அவங்களுடைய படம் டிமாண்ட் அண்ட் காலனி 2 வர இருக்கு. அண்ட் அதுக்கு முதல் இப்போ நிறைய கதைகள், நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய டைரக்டர்ஸ் அவங்களுக்கு கதைகளை சொல்லி கொண்டிருக்காங்க. அதோட அப்டேட்ஸும் வரும். கண்டிப்பா அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் இந்த 2024ஆம் ஆண்டு.
வேற மாதிரி சரிங்களா. இது தலைவி அவர்கள் தொடர்பான ஒரு அப்டேட். ஸோ அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ட்ரீம் கிரஷ் ஆஃப் 2024 அவார்ட் வின் பண்ணது சரிங்களா. 12 பேர் போட்டி போட்டாங்க. அந்த 12 பேருமே மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க நபர்கள். அத்தனை பேரையும் சிங்கிள் ஹேண்ட்லி வின் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா மேம் அவர்கள். வேற மாதிரி. ஓகே, அடுத்தது வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் அண்ட் கவின் அண்ணா அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு டாக்னு போகுது. கவின் அண்ணா அண்ட் பிரதீப் அண்ணா அவர்கள் ஒரு படம் பண்ணுவாங்க, கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் வரும் அப்படின்னு. ஆல்ரெடி டடால வந்து பார்த்தீங்கன்னா கவின் அண்ட் பிரதீப் வர்ற அந்த சீன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். முக்கியமாக கவின் அண்ணா அவர்கள் பிரதீப் அண்ணா அவர்களும் எனக்கு 2021 இருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் அது அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டாலோ இல்லை ஒரு வீடியோ போட்டாலோ PS4 PlayStation 4 அது ப்ளே பண்ணுற அந்த வீடியோக்கள் எல்லாம் நான் அவங்க அப்போ அப்லோட் பண்ணிக்குள்ளேயே நான் அதை மட்டும் நான் திரும்ப பார்ப்பேன் சரிங்களா. ஸோ அப்படி அது அவங்களுடைய அந்த 2 பேருக்குமே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூவிலையும் சரி ஃபோட்டோஸ்லையும் சரி அது என்ன பண்ணாலுமே அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 பேருமே சேர்ந்து அதோட பவரை வேற சரிங்களா. ஸோ அது டடாலேயே நமக்கு காமிக்கப்பட்டது. அவ்வளோ மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு டடா. ஸோ இன்னொரு தடவை கவின் அவர்களோட பிரதீபன் அவர்கள் இணையக்குள்ள அதோட எதிர்பார்ப்பு வானளவு இருக்கும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஒஃபிஷியல் அப்டேட் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரதீபன் அவர்கள் நடிப்பில் அவருடைய கவனத்தை செலுத்த போவதாக பல தகவல் வருது. அவருக்கான கதைகள் போகுது, அதை அவர் தெரிவு செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. நல்லபடியாக சரிங்களா. அடுத்தது கவின் அவர்களுடைய அப்கமிங் மூவி ஸ்டார் அப்படின்றது. ஸோ அதோட முடிவுக்கு வரப்போகுது. படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு படத்தோட வெளியீடு ட்ரெய்லர் டீசர் அதோட அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நேற்று வந்து கவின் அண்ணா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் மேக்கிங் வீடியோ வேற மாதிரி மக்களே, அந்த எடிட்டிங்காக இருக்கட்டும் பாடல் வரிகளாக இருக்கட்டும் கவின் அண்ணா அவர்களுடைய ஹேர் ஸ்டைல் அண்ட் அவருடைய அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அது வேற மாதிரி இருந்துச்சு. பார்க்க ஹாப்பியாக இருக்கு சரிங்களா. 2009ஆம் ஆண்டுல இருந்து ஒரு படத்துல வந்து ஒரு சீனுக்காவது நடிக்கணும்னு 3 வருஷம் போராடினாரு. 2012 பீஸா படத்துல ஒரு 3 செகண்டோ 2 செகண்ட் ஒரு சீன் ஒன்று கிடைச்சிது. அதுக்கப்புறம் 2015 ஒரு பாடலுக்கு மட்டும் வந்துட்டு போனாரு. 2017 ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அந்த படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2020 லிஃப்ட் வேற லெவல்ல எங்கேயோ கொண்டு போய் விட்டது. அதுக்கப்புறம் டடா தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு டாப் 10 ஆக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மிக சிறந்த நடிகர் கவின் என்ற மாதிரி பேர் எடுத்தாரு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாரா வந்து உருவெடுத்திருக்கார் கவின் அவர்கள். ஸோ கவின் அவர்கள் கண்டிப்பா இன்றைய இளைஞர்களுக்கு எப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு முன்னுதாரணமோ கவின் அண்ணா அவர்களும் ஒரு சிறந்த முன்னுதாரணம். நம்ம பேஷனா இருக்கணும், அதே நேரத்தில் ஃபோக்கஸா இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நாள் வரும் அப்படி என்பது கவின் அவர்களுடைய வாழ்க்கை பாடம் பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் சரிங்களா. ஸோ இது அர்ச்சனா மேம் அவர்கள் பிரதீபன் அவர்கள் கவின் அண்ணா அவர்கள் தொடர்பான அப்டேட் சரிங்களா. ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.